கணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளின் வாயிலாக மக்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் குறித்து பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இடங்களில் நிறைய வசனங்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள் குறித்து பேசுகிறான். அது மனித வர்க்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய இன்ன பிற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அது சார்ந்த சிந்தனையும் அது சார்ந்த செயல்பாடுகளும் மக்களுக்கு அவசியமான ஒன்று என்பதை அந்தந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் சூரா அன்-நஹல் என்று பெயர். நஹல்னு சொன்னா தேனி என்று அர்த்தம். தேனி என்று ஏன் அந்த சூறாவுக்கு அல்லாஹ் பெயர் வைத்தான் என்று பார்க்கிற பொழுது, அந்த சூறாவின் ஒரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தேனியை பார்த்து ஒரு வசனத்தை, ஒரு விஷயத்தை பேசுவான். என்ன சொல்லுவான்? தேனீக்களிடத்தில் அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், ஃபஅௌஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதன் வ மினஷ் ஷஜரதி வ மிம்மா யஅரிஷூன். அதாவது தேனியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீ உன்னுடைய கூடுகளை மலையின் மீதோ அல்லது மரங்களின் மீதோ உயரமான இடங்களின் மீதோ அமைத்துக்கொள். என்ன காரணம்னா, தேனி கூடு கட்டுச்சுன்னு சொன்னால் அங்கு நிறைய தேனீக்கள் வருவதும் போவதுமாக பெரிய கூட்டமாக ஆயிரக்கணக்கான தேனீகள் ஒரு இடத்தில் வாழும். அது சாதாரணமாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற பொழுது அது மக்களுக்கு பெரும் தீங்கை ஏற்படுத்தும். அதன் காரணமாக மக்கள் அந்த கூடுகளை அழித்து விடுவார்கள். அது தேனீக்கும் நஷ்டம். எனவே அல்லாஹ் சொல்றான், உன்னால் பிறருக்கு இடையூறு இருக்கிற சமயங்களில் அந்த இடையூறுகளிலிருந்து நீ தற்காத்துக்கொள். நீ அந்த தேனியாகிறது வீடுகளிலேயோ மக்கள் சென்று வரக்கூடிய பாதைகளிலேயோ கூடு கட்டினால் அது மக்களுக்கு இடையூறு. எனவே என்ன செய்யணும்? மக்களுக்கு தீங்கில்லாத வகையில் உயரமான இடங்களில் போய் உன்னுடைய கூடுகளை நீ அமைத்துக் கொள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தேனியை பார்த்து பேசுகிறான். நாம் இதை எப்படி எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த மாதிரியான இடங்களில் தன்னுடைய வீடுகளை கட்டி கொள்ளுவது அந்த தேனியினுடைய பொறுப்பு, அந்த தேனிக்கான கடமை என்று நாம் பார்க்கிறோம். எனவேதான் நிறைய இடங்களில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில தேனீக்கள் தங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்வதில்லை. இது உயிரினங்களுக்கான கடமை. நிறைய உயிரினங்கள் வீட்டில் வளர்த்துகிறோம், பறவையாகட்டும் அல்லது விலங்குகளாகட்டும், அவையெல்லாம் தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய குட்டிகளை அது தானாக இரை தேடும் வரை அவை பராமரித்துக் கொள்ளுகிறது. எப்பொழுது தன்னுடைய குட்டிகள், தன்னுடைய குழந்தைகள் எப்பொழுது தானாக இரை தேடுகிறதோ அப்பொழுது அதை தனியாக பிரித்து விடுகிறது, மீண்டும் இனப்பெருக்கத்தை நோக்கி செல்லுகிறது. இது விலங்குகளுக்கான பொறுப்பும் கடமையுமாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எந்த விலங்குகளும் தன்னுடைய குட்டிகளை நான் பார்க்க மாட்டேன் என்று விலக்கியது கிடையாது. இது மாதிரி மனிதர்களுக்கும் ஒரு சில பொறுப்புகளையும் கடமைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்திருக்கிறான். இதுல நபிமார்கள் 2 விதமான பொறுப்புகளை தரப்பட்டிருக்கிறார்கள் என்று குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு எப்படி உபதேசம் செய்தார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு என்ன உபதேசம் செய்தார்கள் குர்ஆன்ல சொல்றான். நபிமார்களுக்கு நிறைய கடமைகள் இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இது மாதிரியான வசனங்களின் மூலம் சொல்றான். நபிமார்களுக்கு என்ன கடமை இருக்கிறது? மக்களுக்கு நல்லதை சொல்லணும், நல்லதை செய்யணும், அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வகையை மக்களுக்கு சொல்லணும்னு ஆயிரக்கணக்கான கடமைகள் இருந்தாலும் கூட குடும்பம் என்று வருகிற பொழுது ஒரு நபியும் அங்கே பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். எனவே உயிரினங்களுக்கு எப்படி நிறைய கடமைகள் இருக்கிறதோ அதுபோல் மனிதர்களுக்கும் ஒரு சில கடமைகள் இருக்கிறது. அதில் நபிமார்களும் விதிவிலக்கல்ல. நாளை நபிமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையில் வைத்து, நீங்கள் உங்களுடைய கடமையை மக்களுக்கு மத்தியில் நிறைவேற்றினீர்களா, உங்களுடைய பொறுப்பை சரியாக செய்தீர்களா, அதற்கு என்ன சாட்சி, என்ன ஆதாரம் என்று அல்லாஹ் விசாரணை செய்வான் என்று குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் உள்ள விஷயங்களை நாம் பார்க்கிறோம். நபியாக இருந்தாலும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பது ஷரியத் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கடமை. இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து என்ன பேசினார்கள் என்று குர்ஆன்ல நாம் பார்க்கிறோம். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி
வஸ் ஜகாத்தி மாதும் துஹையா, ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம், உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு தொழுகையை கொண்டும் இன்னும் நல்ல அமல்களை கொண்டும் ஏவி கொண்டிருந்தார்கள். தொழுக வேண்டும், தான தர்மம் வழங்க வேண்டும் என்கிற விஷயத்தை மௌத்து வரை ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து பேசினார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறார். ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் தன்னுடைய பொறுப்பையும் கடமையையும் எப்படி உணர்ந்து வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய பொறுப்புக்கு கீழ், தன்னுடைய ஆட்சியின் கீழ், தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் மக்கள் எவ்வளவு தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய ஏற்றத்தாழ்வுக்கு நான் பொறுப்பு என்கிற ஒரு சிந்தனை சஹாபாக்களுக்கு இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் பறந்து விரிந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு ஓரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பயணம் செய்து ஊரினுடைய கடைசிக்கு செல்லுகிற பொழுது அங்கே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடுமையான ஏழ்மையில் இருக்கிறார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. வெறும் தண்ணீரை வைத்து அதில் பேரித்தம்பளங்களுடைய கொட்டைகளை போட்டுக்கொண்டு அதை சூடு பண்ணி உணவு சமைப்பதை போல் பாசாங்கு செய்து குழந்தைகளை தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு பார்க்கறாங்க, விசாரிக்கிறாங்க, என்ன ஆட்சி ஏதாச்சுன்னு கேட்கிறாங்க. எங்கள்கிட்ட உணவில்லை, ஒன்றும் இல்லை. உடனே அந்த அவர்களுடைய ஏழ்மைக்கு நானும் பொறுப்பு என்பதை உணர்ந்து உமர் ரலியல்லாஹு வேகமாக ஆட்சியை தங்களுடைய கசானாவுக்கு வருகிறார்கள். உணவு பதார்த்தங்களை தன்னுடைய தோளில் சுமக்கிறார்கள். அப்பொழுது கூட இருந்த அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எங்கன்னு சொன்னா நாங்க கொண்டு வந்து தருகிறோம், நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்து, நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்து முதுகல உணவுப் பொருட்களை சுமக்கிறீர்களே, இதுவெல்லாம் கண்ணியம் இல்லை, நியாயம் இல்லை என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்னன்னா, இது குறித்து நான் மறுமையில் கேள்வி கேட்கப்படுவேன். அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய பொறுப்புக்கு கீழே மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். எனவே அல்லாஹ்க்கு நான் பதில் சொல்லணும்னு சொல்லி தன்னுடைய முதுகில் உணவுப் பொருட்களை சுமந்து அந்த குடும்பத்தினர்களுக்கு சென்று கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றினார்கள் என்பது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. மக்களுக்கு, மனிதர்களுக்கு குடும்பம் மட்டுமல்ல, பல்வேறு விதமான பொறுப்பையும் கடமையையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் தந்திருக்கிறான். அவற்றை சரியான முறையில் அறிந்து உணர்ந்து நீங்கத்தோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த நல்ல புரிவானாக. எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. காலம் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொண்டிருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.